அது எப்படி என்ன பார்த்து இப்படி யோசிச்சிருக்கீங்க? நான் யூஸ் பண்ண ரிங்க என்னோட கஸ்டமருக்கு நான் குடுப்பேனா பேக் பண்ணி? ஒண்ணும் இல்ல. லாஸ்ட்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல நேத்து. அந்த வீடியோல ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு அந்த ரிங் ஒண்ணு போட்டிருப்பேன். லூனா லவ் ரிங். அதே லூனா லவ் ரிங் வந்துட்டு பேக் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமருக்கு பேக் பண்ணக்கப்புறம் என் கையில வந்து இருக்காது. ஸோ அத நோட் பண்ணிட்டு தான் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரிங்கே நான் கஸ்டமருக்கு குடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. அது அப்படி இல்லவே இல்ல. இந்த வீடியோ நான் வேற டைம்ல எடுத்தது. இந்த பேக்கிங் வீடியோ நான் வேற டைம்ல எடுத்தது. இந்த வீடியோல நான் ரிங் போட்டிருந்தேன். இந்த வீடியோல ரிங் போடல. அவ்வளோதான் வித்தியாசம். நான் ப்ரூஃபோடயே காட்டிடுறேனே. அந்த ஒரு மாடல் ரிங்கு என்கிட்ட நிறையவே ஸ்டாக் இருக்கு நம்மக்கிட்ட. ஸோ வந்துட்டு நான் யூஸ் பண்ண ரிங்கை கொடுக்கவே இல்லை. சொல்லப்போனால் இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரிங். நான் டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட கையில் போட்டு. இது வாட்டர் ப்ரூஃப்னால ஒன்றுமே ஆகாது. பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும். ஸோ அதுதான் நான் அந்த வீடியோவில் போட்டிருந்தேன். பேக்கிங் வீடியோ அப்போ அந்த ரிங் போடாமல் இருந்தேன். அவ்வளோதான் வித்தியாசம். சரி, ஓகே. இதை நோட் பண்ணியிருக்கீங்களா? இன்னொன்று நோட் பண்ணிங்களா? ஸ்டார்டிங்கில் அந்த வீடியோவில் நான் வேறு பிரேஸ்லெட் போட்டிருப்பேன். அதே பேக் பண்ணும் போது வேறு பிரேஸ்லெட் போட்டிருப்பேன். அந்த பிரேஸ்லெட் வந்துட்டு கஸ்டமர் கேட்ட ஒரு பிரேஸ்லெட் தான். அதை நோட் பண்ணலையா? ஏன் சொல்லப்போனால் இந்த பிரேஸ்லெட் கூட நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்க தான் செய்யுது. ஸோ நான் யூஸ் பண்ண பொருள் நான் கொடுக்க மாட்டேன். இது ரெண்டுமே டெய்லி வியர் தான். வாட்டர் ப்ரூஃப் தான். பெண்ணில் பட்டால் கூட நமக்கு எதுவுமே ஆகாது. நீங்களும் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.